வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. பகுதி 1. பாலகாண்டம். அறநெறி வழுவாமல் அரசாட்சி செய்த சத்திரிய வீரனென ராமனை சித்தரித்து விவரித்த வால்மீகி வடமொழியில் படைத்துள்ளார் ராமாயண். புவிமீதில் உதித்த ராமன் திருமாலின் அவதாரம் என கவிக்கம்பர் தமிழ்மொழியில் ராமாவதாரம் அளித்துள்ளார். பின்னாளில் அந்நூலும் கம்ப ராமாயணம் என்பதாக பேருடன் புகழும் பெற்று பார்ப்பிரசித்தம் ஆனதுவாம். முதல் 3 பாக்களிலும் கம்பன் பரம்பொருளை வணங்கிவிட்டு பின்வரும் பாக்களிலே தன்னிலையை விளக்குகின்றார். ஆக்கல் காத்தல் அழித்தலென முத்தான தொழில் 3னையும் தப்பாமல் செய்பவராம் தலைவனின் தாள் பணிகின்றார். வால்மீகி என்ற ஒரு மாமேதை இயற்றியதை எளியே நாம் கம்பனின்று எழுதிடவே முனைந்திட்டேன். அது பேரிரைச்சலும் பேரலையும் கொண்ட பார்க்கடல் நீரினை பாலென்றெண்ணி நாக்கொண்டு பருகிட விழையும் பேரவா கொண்ட பூனைக்கு ஒப்பென்றார். வாழ்த்துப்பா பாடிய பின் அவையடக்கம் கூறிவிட்டு பாலகாண்டம் என்பதிலே ஆற்றுப்படலம் ஆற்றுகின்றார். ஆற்றுப்படலம் பாட்டுடை தலைவனின் நாட்டினையும் நதியினையும் பாட்டிலே காட்டுதல் தமிழ் காப்பியத்தின் மரபாகும். ஆற்றின் வருணனையை பலரும் நாட்டின் வருணனைக்குள் அடக்குவர். ஆனால் ஆற்றிற்கென ஒரு படலம் அமைத்துவிட்டார் கம்பநாடார். இமயத்தில் உருவாகி இடைவிடாது உருண்டோடி நிலவளம் பெருக்கி வரும் குலவள்ளல் சரையு நதி. தாய்ப்பாலுக்கொப்பான இவ்வாய்க்காலின் வெள்ளத்தால் நோயொன்றும் தாக்கா வண்ணம் வாழ்ந்தனராம் கோசலத்தார். நாட்டுப்படலம் மணியும் இரத்தினமும் மயிலின் பீலியும் அகிர் சந்தன கட்டைகளும் அனைத்தையும் இச்சரையு நதி வாரி வழங்கியதால் வாணிகமும் வளர்ந்ததுவாம். மும்மாறி பொழிந்ததினால் நெற்குதிரும் நிறைந்ததுவாம். வறுமையும் இங்கில்லை, அதனால் வள்ளலும் எவரும் இல்லை. பகையும் இருக்கவில்லை, அதனால் வீரமும் வெளிப்படவில்லை. கள்வர் எங்கும் இல்லை, அதனால் காவலுக்கு தேவையில்லை. பொய்யுரை ஏதுமில்லை, அதனால் வாய்மையும் சிறக்கவில்லை. இத்தகு நாட்டுடை வித்தகு தலைநகர் அயோத்தி என்பதிலே வியப்புக்கும் இடமுண்டோ? இயற்கை வளமும் செல்வச் சிறப்பும் அளப்பதற்கரியதாம் அமராபுரியில், அதனினும் உயர்ந்ததாம் அழகாபுரியில். அயோத்தியோ அனைத்திலும் முதன்மையாம் இப்புவியில். நகரப்படலம் பழுங்கினை அடுக்கி வைத்தும் பசும் பொன்னை அறிந்து பொதிந்தும் வெள்ளி விட்டமும் வைரத்தூணுமாய் கண்ணை பறித்ததுவாம் வாயிற் கோபுரங்கள். கப்ப பொருள் அளப்பதற்கெனவும் மாந்தர் நடன மாடுவதற்கெனவும் வேதமதை ஓதுதற்கெனவும் விதவிதமாய் மணி மண்டபங்களாம். கல்வி விதையொன்று கேள்வி கிளையாகி தவ இலையும் அன்பரும்பும் தரும பூக்களும் போக கனியும் தந்திடுமாம் அயோத்திமா நகரத்திலே. அரசியற் படலம் நேர்மையும் பெருமையும் நிரம்பப் பெற்று நீதி வழி சென்று நல்லாட்சி புரிந்தோன்தான் இச்சீருடை காப்பிய தலைவனை பெற்ற பேருடை தவ சீலனாம் தசரதன். அன்பு செலுத்துதலில் அன்னையைப் போலவும் நன்மை பயத்தலில் தவத்தை ஒத்தும் முன் சென்று வழிகாட்டலில் நற்புதல்வனைப் போன்றும் துன்பம் தொலைப்பதில் நன்மருந்தும் ஆனவன். திருவவதாரப் படலம் சிகரமாயிருந்த தசரதனின் சித்தத்திலே ஓர் கவலை. சந்ததி இல்லையே தமக்கடுத்து சிம்மாசனத்திலே அமர்வதற்கு. வேத முனி வசிட்டரைத்தான் வேந்தன் தன் அவை கழைத்தான்.
மனவேதனையை வெளிப்படுத்தி யாது செய்தல் நலம் என்றான். அவ்வமயம் முக்காலமும் உணர்ந்த பிரம்மபுத்திரன் வசிட்டருக்கு அக்காலத்திய ஓர் நிகழ்வு அகக்கண்ணில் தெரிந்ததுவாம். முன்பொரு நாள் தேவர் வந்து திருமாலின் தாழ் பணிந்து அவதி தரும் அரக்கர் தம்மை அழித்தருள வேண்டி நின்றார். தசரதனின் புத்திரனாய் தாமும் தம்பி இலக்குவனாய் ஆதிசேடனும் சங்கு பரதனாய் சக்கரம் சத்துருக்கனாய் தரணியிலே அவதரிப்போம், மனிதர்களாய் பிறப்பெடுத்து மற்றோரை காப்போமென்று திருமாலும் மனமுவந்து தந்திருந்தார் உறுதிமொழி. நினைவு நின்று மீண்ட மாமுனிவர் அசுவமேத யாகமும் புத்திர காமேட்டி யாகமும் செய்யுங்கால் புதல்வர் பிறக்கும் வாய்ப்புண்டென்றார். அன்னதற்கடியவன் செய்வன யாதென அரசனுக்கரசன் ஆவலாய் வினவிட அதற்கான நியமத்தை அவை முனிவர் அடுத்தடுத்து விளக்கலானார். விபாண்டக முனியின் குமாரராய் மான் கொம்புடன் மான் வயிற்றில் பிறந்த கலைக்கோட்டு மாமுனி வந்திட பலன் கிட்டிடும் எனப் பகன்றார். தவத்தில் சிறந்த தன் தகப்பனுக்கு திருப்பணி செய்வதே சித்தமென்ற பெண்ணுரு பார்த்திரா முனிவனின் கால்பட பெருமழை பெய்திடும் என்பது உலகுரையாம். பஞ்சம் வாட்டிய உரோமபாதர் தஞ்சமென்றிவர் தாழ் பணிந்து அங்கம் அழைத்து வந்ததினால் கொட்டிய மழையால் பஞ்சமழிந்ததாம். நாட்டின் சுபிட்சம் திரும்பியதால் சாந்தை என்ற தம் மகளை கலைக்கோட்டு முனியுடன் மணம் செய்து மருமகனாய்க் கொண்டான் அம்மன்னன். வசிட்டரின் உரையினால் தசரதனும் வாட்டமகன்று அங்கமடைந்தான். கலைக்கோட்டு மாமுனியிடத்தில் தன் நாட்டு நிலவரம் நயமுடன் நல்கினான். இரங்கேலரசே, யாம் வந்திருப்போம், வருத்தம் களைந்து இயற்றிடுவீர் யாகங்களை, ஈரேழுலகையும் ஆண்டிடும் புதல்வரை ஈன்றிடுவீர் என்றுரைத்தார் அம்முனிவர். ஏவலர்கள் அமைத்தனராம் யாகசாலையை, வேதியர்கள் மூட்டினராம் வேள்வி தீயினை, மகவு அருள் ஆகுதியை முறையாய் வழங்கியே வருடம் ஒன்றானதுவாம் அருள் வேண்டியே. தீயிடை மீண்ட பூதமொன்று சுவை மேவிய அமிர்தம் தன்னை தூய பொன் தட்டிலே தந்து மாயமாய் மறைந்ததுவாம். அமிர்தத்தில் ஒரு பங்கை கௌசலைக்கும் அடுத்தவள் கைகேயிக்கு ஒரு பங்கும் எஞ்சிய இரு பங்கினையும் சுமித்திரைக்கும் ஈந்தனராம் தசரதமா சக்கரவர்த்தி. யாக நியம நிமித்தமாய் கடவுளர்க்கு பூசையும் அந்தணர்க்கு பொன்னையும் பொருளையும் அரசர்க்கு பரியையும் தேரையும் ஈந்துவிட்டு சரையு நதி நீரமிழ்ந்தார் சக்கரவர்த்தி திருமகனார். ஒரு சில நாள் சென்றது. கருவை சுமந்தனர் தேவியர் மூவரும். மசக்கை நோயோடு வருத்தம் துய்த்தனர். திருமுக வடிவோடு மதியினை ஒத்தனர். புனர்பூசம் கடகத்துடன் இணைந்து பரிபூரணமாய் பரிமளித்த பகற்பொழுதில் அரிதான ஆண்மகவை ராமன் என்று அவனிக்கு பெற்றெடுத்தாள் கௌசல்யை. அரியனல் வேதமே அரிதற்கரியனாய் கரிய முகில் போன்ற மேனி கரியனாய் திருமாலின் மறுபிறப்பிற்குரியனாய் அவதரித்தான் அருள் நிறைந்த ராமபிரான். கைகேயி பரதனையும் சுமித்திரை லட்சுமணன் சத்துருக்கன் இருவரையும் புதல்வர்களாய் பெற்றெடுக்க பெருமகிழ்ச்சி பெருகிற்றாம். நாட்டினர் அனைவரும் ஆடினர் கூத்தாடினர். கூடினர் முனிவரும் ஆசி கூறினர் பூ தூவினர். மகிழ்ந்தனர் மன்னரும் வழங்கினர் வாரி வழங்கினர். நீக்கினர் வரியலாம் கொட்டியே முரசு கொட்டியே. கிளி கொஞ்சும் மொழி பேசி தண்டளர் நடை பயின்று வந்து அனுதினமும் வளர்ந்தனராம் அரசிளங்குமரர்கள் நால்வரும்.
ராம லக்குவன் பரத சத்துருக்கன் என இணைகள் இரண்டெனவே இருந்தனராம். இருப்பினும் அண்ணன் ராமனுக்கே முதல் இருக்கையை இதயத்தில் ஈந்தனராம். யானை குதிரை ரதம் ஏனைய ஏற்றம் பயின்று வேதம் உணர்ந்து யாதொரு கலையும் நீக்கல் இன்றி யாவினும் தேர்ந்தனர் தசரத புதல்வர்கள். காத்திருங்கள். பகுதி 2 கையடை படலம் தொடர்ந்து வரும்.